சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது. நான் சொல்றேன், பெருமாள் பிளஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சனாதன தர்மத்துக்கு இந்த மாதிரி பேச்சு எப்படி இருக்குன்னா, எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல இந்த போயம், பட் தெலுங்குல சொல்றேன் சார். రాహు పట్టిన పట్టొక సెకండ్ అఖండమైన இதை டிரான்ஸ்லேட் பண்ணி யாரு சொன்னாங்களோ, சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை சுட்டிக்காட்டி பவன் கல்யாண் பொதுக்கூட்டத்தில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் திருப்பதியில் நடைபெற்ற ஜனசேனா கட்சியின் வாராகி பொதுக்கூட்டத்தில் பேசிய போது உரையின் ஒரு பாகமாக, இங்கு நிறைய பேர் தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறீர்கள், எனவே தமிழில் கூறுகிறேன். அண்டைய மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளம் தலைவர் சனாதன தர்மம் வைரஸ் போன்றது, அதை அழிக்க வேண்டும் என்று கூறினார். அவ்வாறு பேசுபவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன், சனாதன தர்மத்தை உங்களால் அழிக்க இயலாது, ஆனால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று கூறினார். అలాగే చాలా మంది మనకి ఈ మాట అంటూ ఉంటారు, సనాతన ధర్మం வந்து வைரஸ். தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லிட்டாங்க, சனாதன தர்மம் வந்து ஒரு வைரஸ், அது நாசம் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க சார், நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நீங்க முதல்வன் இல்ல, you're not the first one, you're not the last one. There go to many more going to come. As Lord Tennyson says, men may come and men may go, but I go on forever. In that manner, people like you might come and go, but Sanatana Dharma goes on forever. It won't stop, it is beyond. Andukane Sanatana Dharma on the virus, adu na nasa panna pora, idella solladinga. உங்க மாதிரி ஆளு வந்திருக்காங்க, போயிருக்காங்க. சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது. நான் சொல்றேன், கடவுளோட பிளஸிங் வாங்கிட்டு, பெருமாள் பிளஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே. இல்லாண்டி வாழ்க்கை எனக்கு தமிழ்ல எனக்கு சொல்ற தெரியல. சனாதன தர்மத்துக்கு இந்த மாதிரி பேச்சு எப்படி இருக்குன்னா, எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல இந்த போயம், பட் தெலுங்குல சொல்றேன் சார். முடிச்சா இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டீங்களே, రాహు పట్టిన పట్టొక సెకండ్ అఖండమైన లోక బాంధవుడు అసలు లేకుండా పోతాడా? మూర్ఖుడు గడియారంలో ముళ్ళు కదలనీకుంటే ధరాగమనం అంతటితో తలకిందైపోతుందా? కుటిలాత్మల కూటమికి ఒక త్రుటి కాలం జయమొస్తే విశ్వ సృష్టి పరిణామం విచ్ఛిన్నం అవుతుందా? తనుచు లోకమేకంగా దారి కడ్డంగా నిల్చుంటే నా జాతి ప్రస్థానం పరిసమాప్తం అవుతుందా? புரிஞ்ச சனாதன தர்மத்துக்கு நிக்கிறது நிக்க போறாங்களா? நிக்க போறது ஆளுங்க எல்லாம் தமிழ்நாடுல, நம்ம தமிழ்நாடுல. இதை டிரான்ஸ்லேட் பண்ணி யாரு சொன்னாங்களோ, சனாதன தர்மம் நாசம் பண்ணணும்னு வைரஸ் சொல்லி அவருக்கு இது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.